ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் கெட்டி பருப்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பருப்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோல் மட்டும் உரித்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பருப்பை நல்லா தண்ணியில் போட்டு 3-4 தடவை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பருப்பில் இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். இது கூட கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப நிறையா தண்ணி சேர்த்துற வேணாம், ரொம்ப தண்ணி ஆயிரும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு கூட நம்ம எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சிடலாம். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விட்டுருங்க. இந்த பருப்பு வெந்துட்டுருக்க டைமில் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். 5-6 பூண்டு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 மிளகாய் வத்தல் எடுத்து இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன். இது உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 6 விசில் வந்துருச்சு. நம்ம பருப்பு நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. இதில் கரண்டி வச்சு நீங்கள் லைட்டாக கிளறி விட்டிங்கனாவே அந்த பருப்பு எல்லாமே நல்லா மசிஞ்சிரும். இதில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து கலக்கிக்கிறேன். பருப்பு நேரம் ஆக இது கட்டி ஆகிக்கிட்டே தான் போகும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ நல்லா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பருப்பு இந்தளவு நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அதுக்கு நல்லா பருப்பை மசிகிற மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பருப்பை தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தாளிக்கும் போதே நெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பருப்பு செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது அதில் நெய் விட்டு சாப்பிட்லாம். அது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க கடுகு உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு, மிளகாய் வத்தல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக கருகாமல் இருக்கும். நம்ம தாளிச்சு கொட்டியாச்சு. நீங்கள் பருப்பு வேக வச்சதுமே அதில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருந்தது, அதனால் நான் அதுக்கப்புறம் உப்பு சேர்க்கலை. இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டான பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வெறும் சாதத்து கூட போட்டு அதில் நெய் விட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம காரமாக ஏதாவது ஒரு கூட்டு வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த கட்டி பருப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் தான் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.